பிரபஞ்சம் வெட்டவெளி ரெண்டும் ஒன்று தான். பிரபஞ்சங்கிறது அது ஒரு பேராகவும் இது ஒரு பேராகவும் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய லேயர்ஸ் இருக்குது. வெவ்வேறு விதமான காற்றுத்தன்மைகள், வெவ்வேறு விதமான லேயர்ஸ். சில இடத்துல அழுத்தமாக இருக்கும், சில இடத்துல ஃப்ரீயாக இருக்கும், சில இடத்துல வேறு வேறு மாதிரி இருக்கும். இந்த வெட்டவெளி, இந்த பிரபஞ்சங்கிறது சுத்த தேகம் இல்லாமல் உடலே அந்த டோட்டல் வேறு வடிவத்துக்கு மாறினா தான் அந்த கொஞ்சோண்டு கதவு திறக்கும், இல்லைன்னா திறக்காது. என்ன பண்ணாலும் நம்ம அந்த அது எப்படின்னா அது அட்டாச் ஆகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அந்த காற்று உள்ளே மேம்பட்டு நிற்கிறது பெரிய. அது மேம்படும்போது உடலை சுத்திகரித்து அதுக்கப்புறம் அது கொஞ்சோண்டு அந்த வெட்டவெளி தன்மையை அது காட்டும். அது ரொம்ப ஒரு சவாலாக இருக்குது.